ஹலோ. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நம்ம ருத்து குட்டிக்கு 6 மந்த் கம்ப்ளீட் ஆயிடுச்சு மே 28ஓட. ஸோ அதனால நாங்கள் ஹாஃப் பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். சடனாக எடுத்த பிளான் தான். மந்த்லி ஃபோட்டோ ஷூட் பண்ணுவோம். ஸோ எங்களுக்கு ஹாஃப் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற ஐடியா இல்லை. பட் எனக்கு ரொம்ப நாளாக வந்து ஹாஃப் பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும் நானாக சொல்லிகிட்டே இருந்தேன். ஸோ வீட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மாதிரிலாம் பண்ணோம்னா கண்ணு பற்றும், ஏன் இவங்கெல்லாம் வேறு என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேசுவாங்க, வேண்டாம் நம்ம ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணிக்கலாம் கிராண்டான்னு சொன்னாங்க. முடியவே முடியாது, நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு சின்ன கேக்காச்சும் வாங்கி தம்பிக்கு புது ட்ரெஸ் போட்டு நான் வெட்டியே ஆவேன் அப்படின்னு சொன்னங்கேட்டி யாரையுமே கூப்பிடல. அம்மா அப்பா மதர்-இன்-லா, அதுக்கப்புறம் தம்பி அவனோட ஃப்ரெண்டு பாவா, அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு 2 பேர் தான். நெய்பர்ஸ் கூட நான் கூப்பிடவே கிடையாது. ஸோ ஒரு 15 மெம்பர்ஸ் தான் இருந்தாங்க. ஸோ நாங்களே வந்து இது டிமார்ட்டில் தான் சடனாக பிளான் பண்ணங்கிட்டே டிமார்ட்டில் வந்து போய் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டு கேக் ஆர்டர் வரும்போது கொடுத்துட்டு வந்துட்டோம். மார்னிங் 5 o'clock எனக்கு கேக் வேணும்னு சொல்லிட்டு சேம் அதே மாதிரி அவங்களும் வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க. ஹாஃபாக வந்து ரெட் வெல்வெட் கேக்கில் வந்து ஹாஃப் கேக் வந்து பண்ணிவிட்டு மேலே வந்து டெடி பியர்ஸு, கீழே வந்து 4 டெடி பியர்ஸ் இருந்துச்ச மாதிரி ஒரு இது அதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ண சொல்லியிருந்தேன். பட் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சதில்லை, எங்களுக்கு செய்ய தெரிஞ்ச மாதிரி செஞ்சு தருன்னு சொன்னாங்க. பட் இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ வாங்கிட்டு வந்துட்டு கேக் கட் பண்ணிவிட்டு அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கேக் ஊட்டி விட்டாங்க தம்பிக்கு. எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாத்தையும் கூப்பிட்டு பண்ணாலும் சரி, நம்ம குழந்தைக்கு வந்து ஹாஃப் பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். இப்போல்லாம் ட்ரெண்டு அப்படிங்கிறது போய் நம்மளுக்கு வந்து தோண ஆரம்பிச்சிருச்சு. எனக்கெலாம் வந்து தம்பி பிறந்தனையுமே வந்து ஃபஸ்ட்டு டேலேருந்து 100 டே வரைக்கும் எடுக்கிற ஃபோட்டோஸ், மந்த்லி எடுக்கிற ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் வந்து இப்போ தான் நம்மளாம் குழந்தைய எடுக்கிறப்பெல்லாம் வந்து பெருசானதுக்கப்புறம் தான் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க. இப்போலாம் வந்து மந்த்லி டே பை டே 6 மந்த் 100 டே அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறாங்க. பட் எனக்கு ஹாஃப் பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்ட்டு என்னோடய ஆசை வந்து நிறைவேறிடுச்சு. புது ட்ரெஸ் எடுத்து எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு சின்னதாக ஒரு கேக் கட் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மெட்டர்னிட்டி ஷூட் எடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை எனக்கு. பட் அந்த டைமில் வந்து வாட்டர் லெவல் கம்மியாக இருந்துச்சு. அதாவது வளைகாப்புக்கு ஒரு 1 வீக் முன்னாடி அட்மிட் ஆகி ஒரு 5 days ஹாஸ்பிட்டலில் இருந்து வந்து 2 days வளைகாப்பு அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போவே என்ன சொல்லிட்டாங்க, மெட்டர்னிட்டி ஷூட்லாம் பண்ண வேண்டாம், இதுக்கே வந்து ரொம்ப நாள் கழிச்சு கன்சீவ் ஆகிருக்குது, அதனாலே கண்ணு பட்டுருச்சு, இது வேறு பண்ணால் எச்சா வந்து இதாயிரும்ன்ட்டு தடுத்து நிறுத்திட்டாங்க. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், பட் அந்த ஃபோட்டோ ஷூட் மட்டும் எடுக்க முடியல. ஸோ இதுவும் இப்படி பண்ணிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயத்தில் வந்து எப்படியோ அடமுடிச்சு பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபோட்டோஸ்லாம் எடுத்து இது ஒரு மெமரிஸ் தானே நம்மளுக்கு, அந்த மாதிரி தோணுச்சு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தம்பிக்கு வந்து 7 months ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ தான் சாலிட் ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த வீடியோவும் போடுறேன், மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள் சேனலை.